161 பார் 742 இந்த எளிய வடிவத்தோட பகுதியோட இலக்கங்களின் கொடுதல் நமக்கு தெரியும். மேலுள்ள தொகுதி கீழுள்ளது பகுதி. 7ஆல் அடிக்கும்போது 23, இதையும் 7ஆல் அடிக்கும்போது 106. 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 7 கிடைச்சிடும். அடுத்த கேள்வி 5/6 டிவைடட் 3/2 மைனஸ் 2/3. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 5/6ன்னு கிடைக்கும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாற்றும் போது 6/5 ஆயிடும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது விடை 1ன்னு கிடைச்சிடும். மூணாவது கேள்வி ஸ்டேட்மெண்ட் 1. The cube of every odd number. Add number நம்ம 2n plus 1ன்னு எடுத்துப்போம். அதோட கியூப்ங்கிறப்ப ஹோல் கியூப் இஸ் ஈவன் நம்பர். அதை ஹோல் கியூப் பண்ணா ஈவன் வரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் a plus b ஹோல் கியூப்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 8ஆல மல்டிப்ளை பண்றோம். அடுத்த டேர்ம் 12ஆல வருது. அடுத்தது 6. இது எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஈவன் நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணா ஆட் நம்பர் தான் வருமே தவிர ஈவன் நம்பர் வராது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 2. If a natural number ends with the digit 3 or 7, its cube ends with the digit 7 or 3 respectively. உதாரணத்துக்கு நம்ம 3 எடுத்துட்டோம். 3 கியூப் பண்ணும்போது 27. 3ல முடியுது, கியூப் பண்ணும்போது 7 வருது. 7 கியூப் 7ல முடியுது, அதை கியூப் பண்ணும்போது 343 3ல வருது. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூ. நாலாவது கேள்வி which of the following is true? anything power 0 1 plus 3 equal to 4ன்னு வரணும். ஆனா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தப்பு. 3 power minus 1 1/3ன்னு எழுதுவோம். 1/3 into 1/3 1/9. ஆனா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ஃபால்ஸ் தான். 5 into 2 10, மைனஸ் இருக்கிறதுனால minus 10. 3 power 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ஃபால்ஸ். 2/3 whole power 10. இதை ரெசிப்ரோக்கலா மாற்றும் போது -10 வரும். அதுதான் சரியான விடை. பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால இது 5னா இது ஆப்போசிட் 5. இது 10னா இதுவும் 10. 60 இருக்கிறதுனால இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி படி இது 5 சென்டிமீட்டர்னா இது 5 இது 5. பெரிமீட்டர்னா நமக்கு தெரியும் சுற்றி வர அளவு. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா இப்போ நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 10 5 5 10 அதே இடத்துல வந்து நிறுத்திடணும். டோட்டலாக ஆட் பண்ணும்போது 35 சென்டிமீட்டர். 6th கொஷின் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் O ரேடியஸ் A யூனிட். சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும் πr². இது 8 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ரேடியஸ் A. அதனால அந்த πr² ஏன்னு போட்டோம்னா πa². இப்போ ஒரு ரீஜன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணும்போது πa²/8. 7th கொஸ்டின் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃபேசஸ் அண்ட் 4 ஃபேசஸ் வெர்டிசஸ் 1 2 3 4. இப்போ 6, 4, 4. 8th கொஸ்டின் the arc length of the sector whose area is. ஏரியா 154, ரேடியஸ் 11, ஆர்க்கோட லென்த் என்ன? ஃபார்முலா தெரியும். A equal to LR/2. ஏக்கு பதிலாக 154, L into 11/2. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணுறோம். L equal to 28 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. Question number 9. If A plus B equal to 3, AB equal to 5, then A cube plus B cube is. இது மூணையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா A plus B whole cube. A plus B whole cube equal to A cube plus 3AB into A plus B plus B cube. நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் தான் வேணும். ரெண்டையும் வச்சுட்டா இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆகிடும். A plus B வேல்யூ தெரியும். ABயோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது 27 minus 45 equal to -18. 10th question. If x² minus p of x plus 28 equal to x minus 4 into x minus 7, then value of p is. நமக்கு தெரியும் இது ஒரு quadratic equation. x² minus sum of the roots அதோடது ஆட் பண்ணியிருப்போம் into plus மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே எழுதியிருப்போம். அப்போ அந்த pங்கிறது இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணி எழுதுறது. மைனஸ் இருக்கிறதுனால 4 + 7 11. அப்போ 11 தான் சரியான ஆன்சர்.